இருக்கீங்க? வாழைக்கட்டையில தண்ணி எடுக்க போறோம். வாவ் சூப்பர். இதோட பலன் என்ன? கல் அடைப்பு உள்ளவங்க வந்து இந்த வாழைக்கட்டை அடிக்கட்டையில இந்த மாதிரி எடுத்துட்டு வெந்தயம் சீரகம்லாம் போட்டு ஒரு 8 மணி நேரம் தண்ணியை ஊற விட்டுறணும். ஓ, நடுவுல குழி பறிச்சா? ஏன் அந்த ஸ்பூன் எடுத்துருவோமா? ஸ்பூன் எடுத்துட்டு வாடா, விட்றான். ஸ்பூனா கரண்டியாங்க? கரண்டி குழம்பு கரண்டி எடுத்துடாடா. இது நடுவில் அப்படியே அழகா கேக் மாதிரி வெட்டிடுவீங்களா? குழி மாதிரி பறிச்சு அதில் என்னென்ன போடணும்? சீரகம், வெந்தயம். சீரகம், வெந்தயம். இது லேடிஸ்லாம் குடிக்கலாமா? எல்லாருமே குடிக்கலாம். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. வெயிலுக்கு நல்லது. தண்ணி தாகம் வந்து அடங்கும். மூஞ்சி நல்லா தெரியணும். மூஞ்சி நல்லா தெரியும். பார்த்து எடுங்க. எங்க அதுல இருந்து வெட்டி எடுத்த கிழங்கு அதை எடுறா. அந்த கிழங்க கொண்டா. இதோட அடிக்கிழங்கு வந்து நல்லா மாவு மாதிரி டேஸ்டா இருக்கும்ல, நல்லா இருக்கு. இதுதான் இதோட அடிக்கிழங்கு. இதுதான் இன்றைக்கி வந்து சமையல் நம்ம வீட்டில், சண்டே சமையல். இந்த என் பக்கத்து வீட்டு ஆண்டி தான் சமைக்க போகிறாங்க. கிழங்கு நல்லா இருக்கும். இது அது என்ன சொல்கிறது, கல் அடைப்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. குழம்பு கரண்டிலே அப்படியே சுரண்டி எடுத்துடலாம் போல. வாவ் செம்மையா இருக்கு. சாப்பிடலாமா? பச்சையா சாப்பிடலாம். நான் சாப்பிடவா? பல்லு எதுவும் ஆகாதுல்ல? ஐயோ, எனக்கு பயமுறுத்துறீங்க. இது பார்க்கும்போது தேங்காய் மாதிரியே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு. ஆனால் இதை சாப்பிட்டா பல்லு காரை ஆயிரும்னு சொல்கிறாங்க. எனக்கு அழகே பல்லு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. இதை சாப்பிட்டேன்னா அவ்வளோதான் காரை ஆயிரும். ஆனால் பார்க்குறப்ப எச்சி ஊறுது. இங்கே பாருங்க, தேங்காய் மாதிரி எடுத்து எடுத்து கொடுக்குறாரு. செம்மையாக இருக்குது. சமைக்கலாம்ல? வாழைத்தண்டு தானே? வாழைத்தண்டு சமைக்க வச்சுக்கலாம். அடிக்கிழங்கு நேற்று வந்து கல்யாணத்துக்காக 2 மரம் வெட்டிட்டு போயிருக்காங்க. அதுலேருந்து அந்த தூரை கழிச்சு விட்டு எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே பச்சையாக சாப்பிடணும் போல் இருக்குது. இது சமைச்சு தான் சாப்பிடணும். வாழைத்தண்டு இங்கே பாருங்கள். அடுத்து இங்கே ஒரு தூர் இருக்குது. இதையும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுக்கணும். பாசிப்பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம், தக்காளி கூட தேவையில்லை. இது எல்லாமே போடணுமா? செம்மையா இருக்கு பாருங்க. அப்படியே வந்து தேங்காய் மாதிரி சுரண்டி சுரண்டி எடுத்தாச்சு. நல்லா இருக்கு. இதை தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம். வாழைத்தண்டு பொரியல் நம்ம வந்து தோண்டியாச்சு. அதில் வந்து என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீரகமும் வெந்தயமும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் இதில் போட்டு வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், புளி நல்லா ஆழமாகவே பறிச்சிட்டாங்க. தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போவே அதுவாக ஊறிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம சீரகமும் வெந்தயமும் இப்போ வந்து நம்ம போட போகிறோம். எவ்வளோங்க போடணும்? ஒரு சின்ன போதுங்க, ரொம்ப கசந்துற போது. அப்புறம் இது வந்து ஜீரகம். ஜீரகம் வந்து வாசத்துக்காக தான். வாசத்துக்காக போதும், அதுவும் போதும், கொஞ்சமாக போதும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் அதுவாக தண்ணி ஊறிட்டு இருக்கு. ஊற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போவே வந்து ஒரு மணி நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக, ஒரு ஸ்பூனுக்கு மேலே ஊறிடுச்சு. அதுவாகவே தோண்ட தோண்ட இது போட்டோமே இன்னும் 1 ஹவரில் ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன். அதை அப்படியே இலையை போட்டு கட்டி வைக்க போகிறோம். போட்டு மேலே கட்ட போகிறோம். தண்ணி ஊற்றிட போகிறாங்க சொல்லி. டைட்டாக கட்டிடுங்க, இலை கிழிஞ்சிடாம. பிடிச்சிக்கவா? கொஞ்சம் கொழுந்து இலையாக இருந்தால் தான் கிளியாது.
அப்படியே லைட்டாக கட்டி விடுங்க, ரொம்ப கட்டாமல். அவ்வளோதான். மேலே எதுவும் தூசி படாமல் இருக்குது. சட்டியை போட்டு கூட கவுத்து வச்சிடலாங்க. ஆமாம், பேசாமல் அதை கொண்டு இல்லை கட்டுங்க, தூசி படாமல். சும்மா ஒரு முடிச்சு போடுங்க, அப்படியே மேலே சட்டியை போட்டு காமிச்சிக்கலாம். அந்த டப்பை போட்டு. அது வேணாம், அண்ணன் கூட எடுத்துகிட்டு வரவா? இல்லை, நம்ம இந்த சூறு அடிக்கிற சட்டி இல்லைன்னா சட்டி இருக்குல்ல, சில்வர் சட்டியா? சரி. ஓகே. நம்ம அந்த இதில் தோண்டி எடுத்த கிழங்கு பாருங்கள், தேங்காய் மாதிரி நிறைய இருக்குது. எடுத்தாச்சு. அதில் அடிக்கிழங்கு எடுத்து அப்படியே சீவி 2 ஆஃபாக கட் பண்ணி பாதி பக்கத்து வீட்டுக்கு பாதி நம்மளுக்கு இன்றைக்கி பருப்பு போட்டு செய்ய போகிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு டிஷ்ஷும் வேறு இருக்குது. பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சூப்பு வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சோம். மதியானம் ஒரு டேக் எடுத்தாச்சு. ஒரு ரவுண்டு எடுத்து நிறைஞ்சி எடுத்து குடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து சாயந்தரம் ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணிங்க இருக்குது. இந்த செம்பில் அரை செம்புக்கு மேலே வரும். ஃபுல்லாகி நிற்கிது பாருங்கள். அந்த வெந்தயம் சீரகம்லாம் உள்ளார இருக்குது. தண்ணி பாருங்கள் நிறைய இருக்குது, தெரியுதுங்களா? ஃபுல்லாக இருக்குது தண்ணி. ஏங்க வேறு எடுத்துகிட்டு வந்து மோந்து ஊற்றலாம்ல? ஏன் அந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு வாடா கரண்டி. மறுபடியும் கரண்டியா? போசாமி, அந்த குழம்பு கரண்டியை எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் மோக்க முடியும். இந்த தண்ணியை குடித்தா அவ்வளோ ஒரு நல்லதுங்க. ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் வாழை மரம்லாம் இருந்துச்சுன்னா அது தூர் வெட்டினாங்கன்னா இந்த மாதிரி வந்து வீணாக்காமல் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எவ்வளோ காசெல்லாம் கொடுத்து போய் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் அது இதுன்னு பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா யூரின் வந்து பியூரிஃபைடாக வரும். ஆமாம், பியூராக வரும். இது நானே குடித்தேன் மதியானம். அதை குடித்ததுக்கப்புறம் இதோட ரிசல்ட் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் யூரின் வந்து ஒயிட் கலர் அப்படியே, என்ன சொல்கிறது, இது ஒரு சிறந்த மருந்துங்க. அதுவும் ஆண்கள் நிறைய பேர் டேக்கோட இந்த 2வது டேக் வர தண்ணி அவ்வளோ சுத்தமாக பியூரிஃபைடாக வரும். ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீழே ஊற்றிட்டீங்க கொஞ்சம் தண்ணி. இப்போ இது விடியறதுக்குள்ளே வலிஞ்சு நிறைஞ்சிருமா மறுபடியும்? அந்த லெவலில் வந்தோடனே நின்றுக்கும், அவ்வளோதான், ஊறாது. கிட்டத்தட்ட இது தண்ணி பார்த்தீங்கன்னா 3/4 செம்பு, 1 செம்பு பிடிக்குது. 400 ml குறையாதுங்க. இப்போ இதுக்குள்ளே எடுக்கிற தண்ணி வந்து 400 ml குறையாது. அந்த வெந்தயம் சீரகத்தில் அப்படியே மென்று சாப்பிட்றலாம். ஏங்க அப்படியே போட்டுருங்க, காலையிலேக்கு ஊறும்ல. வேறு புதுசாக போட்டுக்கலாம். புதுசாக போட்டுக்கலாமா? ஓகே, அவ்வளோதான். சுத்தமாக எடுத்தாச்சு. அடுத்து காலையிலேக்கு எடுக்கும்போது இன்னும் நல்லா ஃபுல்லாக ஊறி இருக்கும். இது எத்தனை நாள் வரையும் வந்து இது எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்? இப்படி 3 நாளைக்கு தான் இதை சுரண்டி விடணும். 3 நாளைக்குமே இதை சுரண்டி விட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஒரு நாளும் இதை லைட்டாக அப்படி தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த என்ன சொல்கிறது, கரை, அந்த காரைன்னு சொல்லுவோம்ல, அது வராது. ஓகே ஓகே. கொசு கடிக்குது, வாங்க டக்குன்னு. இதியா நிற்க முடியும். அந்த இதை எடுத்துடா. ஓகே, சீரகமும் வெந்தயம் வச்சு நீங்கள் கொஞ்சம் குடிங்க. சீரகம் வந்து எடுத்துருவோம். பிடிங்க, பயப்படாதீங்க, மருந்தெல்லாம் இல்லை. சீரகம் வந்து எடுத்துருவோம், போட்டு மூடிடலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்சில் இருக்குது. அந்த இது போட்டதுனால, சீரகம் வெந்தயம் போட்டதுனால இது அதுவாகவே ஊறின தண்ணி. உண்மையாலுமே ரொம்ப சிறந்த மருந்துங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேஸ்ட் ஆக்காதீங்க. ஓகே.